பயிற்சி 7.1ல வினா எண் 9 பார்க்கலாம். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூ. 0.14 வீதம் செலவாகும். அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும்? நாம இதுக்கு ஒரு படம் போட்டுக்கலாம். இது உள்ளீடற்ற அரைக்கோளம். இதனுடைய உள் மற்றும் வெளி ஆரங்கள் கொடுத்திருக்காங்க 20 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்படின்னா இதனுடைய உள் மற்றும் வெளி விட்டங்கள் 20 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா உள் ஆரமும் வெளி ஆரமும் நாம் எழுதிக்கலாம். உள் ஆரம் ஆர் சமம் 20ல பாதி 10 சென்டிமீட்டர், வெளியாரம் கேபிட்டல் ஆர் சமம் 28ல பாதி 14 சென்டிமீட்டர். இப்ப என்ன பண்ண போறோம்? இதுக்கு வர்ணம் பூசணும். அப்படின்னா இதுக்கு வர்ணம் பூசுறதுக்கு என்ன வேணும்? புறப்பரப்பு வேணும் இல்லையா? அரைக்கோளத்தின் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் புறப்பரப்பு π/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். இதை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். 22/7 இன்று 3 இன்று கேபிட்டல் ஆருங்கிறது 14 14 ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆருங்கிறது 10 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் எவ்வளவு? 196. அதை 3ஆல பெருக்குங்க. 3 18 8 மீதி 1 9 27 1 28 மீதி 2 1 3 3 2 5 588. 10 ஸ்கொயர் எவ்வளவு? 100. அதை இது கூட கூட்டுனீங்கன்னா 22/7 பெருக்கல் 688. கணக்குல சொல்லிருக்காங்க ஒரு சதுர மீட்டருக்கு செலவு எவ்வளோ? ஒரு சதுர மீட்டருக்கு என்ன செலவுன்னு சொல்லியிருக்காங்க? 0.14 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 22/7 பெருக்கல் 688 சதுர மீட்டர் இருக்கு. அதுக்கான செலவு என்ன அப்படின்னா இதையும் அதையும் பெருக்கிக்கணும் இல்லையா? சமம் 22/7 பெருக்கல் 688 பெருக்கல் 0.14 அடிச்சுக்கோங்க. 0.02 0.02ஓட 22 பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 0.44ன்னு கிடைக்கும். 0.44யும் 688யும் பெருக்கி போடுவோம். பெருக்குங்க. 4 8 32க்கு 2 மீதி 3 4 8 32 3 35 மீதி 3 4 6 24 24 3 27. அதேதான் இங்க இல்லையா? 2 7 5 2 2 7 2 0 3 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. என்ன கிடைச்சிருக்கு? ரூ. 302.72 நமக்கு விடைய கிடைச்சிருக்கு.